உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நடிகர் ரோபோ சங்கர் காலமாக இருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் அஜய் வழங்க கேட்கலாம். அஜய், வணக்கம். விவரங்கள். நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக்குறைவால் சென்னை பெருங்குடியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் காலமாகியிருக்கிறார். சென்னையில கௌதம் வாசுதேவ் மேனன், தர்ஷன், ரோபோ சங்கர் ஆகியோர் நடிக்கும் காட்ஜில்லா என்ற புதிய படப்பிடிப்பு நேற்று முன்தினம் பூஜையுடன் தொடங்கியது. முதல் நாள் படப்பிடிப்பில் இருக்கும் போதே நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் குறைந்த ரத்த அழுத்தம் காரணமாக மயங்கியுள்ளார் என்ற தகவலும் வெளியானது. அதன் பிறகாக அங்கிருந்து சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு அவருக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வந்தது. இதனையடுத்து மிகவும் சற்று உடல்நிலை என்பது பின்னடைவின் காரணமாக அங்கிருந்து சுமார் ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனை அழைத்து சென்று அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வந்தது. தொடர்ந்து ரோபோ சங்கரினுடைய உடல் என்பது பின்னடைவை அடைந்து வருவதாக மருத்துவமனை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வந்தாலும் கூட அவர் இன்று இரவு 8:30 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக காலமாயிருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. நடிகர் ரோபோ சங்கர் சின்னத்திரையிலிருந்து பிரபலமாகி அதன் பிறகாக பெரிய திரை உள்ளிட்ட பல திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். அவர் நடிக்கக்கூடிய கதாபாத்திரம் என்பது ரசிகர்களால மிகவும் ஒரு போற்றப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருக்கும். எந்த கதாபாத்திரத்தில் எடுத்தாலும் அவர் சிறந்த நடிப்பை நடிப்பு ஆற்றல் மூலம் வெளிப்படுத்துவார். தற்பொழுது நடிகர் ரோபோ சங்கர் காலமாயிருக்கிறார் என்ற செய்தி திரையுலகில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக கூட அவர் அனைத்து படப்பிடிப்புகளிலும் படப்பிடிப்பு ப்ரமோஷன்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார். அதாவது இந்த படப்பிடிப்பு பூஜையின் போது கூட நல்ல உடல்நலத்துடன் ஆரோக்கியத்துடன் இருந்ததாகவும் நமக்கு தெரியப்பட்டது. ஆனால் திடீரென்று ஒரு மயங்கிய ஒரு செய்தி. அதன் பிறகாக சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அங்கிருந்து அவருக்கு மஞ்சள் காமாலை என்ற ஒரு செய்தியும் வருகிறது. அதன் பிறகாக துறைப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அங்கு இன்று இரவு அவர் உயிரிழந்ததாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ரோபோ சங்கர் முக கதாபாத்திரங்களில் பல வண்ணங்களில் நடித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் ஒரு தனியார் தொலைக்காட்சி லொல்லு சபா உள்ளிட்ட கலக்கப்போவது யாரு உள்ளிட்ட ஷோக்களிலும் அவர் ஜட்ஜாகவும் பணியாற்றிருக்கிறார். அங்கு அவருக்கு மிகுந்த வரவேற்பு என்பது ரசிகர்களால் கிடைக்கப்பட்டது. அதன் பிறகாக பெரிய திரைக்கு பல திரைப்படங்களிலும் அவர் நடித்திருக்கிறார். அதன் பிறகாக மீண்டும் சற்று ஓய்வு, அதாவது அதன் பிறகு அந்த மஞ்சள் காமாலை வருவதற்கு முன்பாக சிறு காலங்கள் அவர் ஓய்வு எடுத்தார். அதன் பிறகாக அவருடைய உடல் என்பது மிக மெலிந்து காணப்பட்டது. அதன் பிறகாக மீண்டும் திரைத்துறைக்கு வந்து வழக்கம் போல் தன்னுடைய பணிகளை மேற்கொண்டிருந்தார். பல்வேறு திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து வந்திருக்கக்கூடிய ரோபோ சங்கருக்கு திடீர் உடல்நலக்குறைவு, அதாவது அந்த படப்பிடிப்பு முதல் நாள் போதே அவருக்கு நீர்ச்சத்து குறைபாடு, குறைந்த ரத்த அழுத்தம் காரணமாக மயங்கி விழுந்த பிறகுதான் அவர் உடலில் என்னென்ன பிரச்சனை இருப்பது என்பதே மருத்துவமனைக்கு தெரியப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகாக அவருக்கு தீவிர சிகிச்சை என்பது மருத்துவமனை தரப்பில் வழங்கப்பட்டு வந்தாலும் கூட தற்பொழுது அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி திரையுலகில் ஒரு அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. முழு விவரங்களுக்கு நன்றி அஜய்.